ஹை ஃப்ரெண்ட்ஸ், திருச்சிராப்பள்ளி பெல் நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. என்ன போஸ்ட்டுக்குன்னு பாருங்கள், குவாலிட்டி பர்சனல் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸ் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, மேற்கொண்டு முக்கியமான விவரங்களை பார்க்கலாம். இது வந்து கான்ட்ராக்ட் பேசிஸ் தான். உங்களுக்கு வந்து ஒரு இனிஷியலாக 2 இயர்ஸ் வந்து ஒர்க் இருக்கும். மேற்கொண்டு பர்ஃபார்மன்ஸ் தேவையை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 1/1 1 இயர் அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் 4 இயர்ஸ் அப்படி இருக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் மினிமம் 2 இயர்ஸ் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அதே போல் என்னென்ன பொசிஷன் பாருங்கள். எஃப்டிஏ கிரேட் 2 இன்ஜினியரிங் குவாலிட்டி 10 வேக்கன்சி, எஃப்டிஏ கிரேட் 3 சூப்பர்வைசர் குவாலிட்டி அதுக்கும் 10 வேக்கன்சி. டோட்டலாக 2 போஸ்ட்டு தான், 20 வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. அதில் யூஆர் ஓபிசி எஸ்சி இடபிள்யூஎஸ்ன்னு சொல்லிட்டு ஈவனாக வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். சரிங்களா, அதுக்கப்புறம் ஜாப் ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்ன க்ரைட்டேரியான்னு சொல்லியிருக்காங்க. இப்போது ஃபஸ்ட்டு போஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ஜினியர் எஃப்டிஏ கிரேட் 2 குவாலிட்டி அந்த 10 வேகன்சி பாருங்கள். என்னென்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு வேகன்சி பிரிக்கிறாங்கன்னா குவாலிட்டி கண்ட்ரோலுக்கு 7 வேகன்சியும், குவாலிட்டி அஷூரன்ஸ்க்கு வந்து 2 வேகன்சியும், பிளான்ட் லேபுக்கு வந்து 1 வேகன்சியும் பிரிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இதுக்கான கல்வித் தகுதி வந்து ஃபுல் டைமில் நீங்கள் வந்து இன்ஜினியரிங் டிகிரி வந்து முடிச்சிருக்கணும். பிஇ பிடெக் வந்து படிச்சிருக்கணும். மெக்கானிக்கல் ப்ரொடக்ஷன் மெட்டலர்ஜி இந்த டிபார்ட்மெண்ட்டில் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அல்லது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்டெகிரேட்டட் 5 இயர்ஸ் இன்டெகிரேட்டட் மாஸ்டர் டிகிரி ஓகேங்களா, இந்த மாதிரி முடிச்சிருக்கணும். இல்லை அல்லது டியூவல் டிகிரி வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இன்ஜினியரிங்கில். ஓகேங்களா, ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் ப்ரொடக்ஷன் மெட்டலர்ஜி இந்த டிபார்ட்மெண்ட்டில் தான் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அதே போல் பர்சன்டேஜ் மினிமம் 60% வச்சுருக்கணும். சரிங்களா, 60% நீங்கள் வந்து கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணியிருக்கணும். ஜென்ரல் ஓபிசி இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கு. எஸ்சி எஸ்டி கேட்டகரி பார்த்தீங்கன்னா 50% சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, மினிமம் 50% வச்சிருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அப்புறம் மினிமம் 2 இயர்ஸ் வந்து ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. அப்புறம் என்னென்ன நாலேஜ்லாம் இருக்கணும், என்ன மாதிரி ஏரியாவில் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஜாப் ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த குவாலிட்டி கண்ட்ரோல் குவாலிட்டி அஷூரன்ஸ் அதுக்கான கல்வி தகுதி தான். ஓகேங்களா, இப்போ அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட் லேபுக்கு வந்து பாருங்கள், நீங்கள் வந்து ஃபுல் டைம் பேச்சுலர் டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் இல்லை பிஇ பிடெக் வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ரிலேட்டடாக முடிச்சிருக்கணும். சரிங்களா, அதாவது பிஇ பிடெக் வந்து கெமிக்கல் ரிலேட்டடாக முடிச்சிருக்கணும். அல்லது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மாஸ்டர் டிகிரி அதாவது எம்எஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி படிச்சிருந்தாலுமே அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, பர்சன்டேஜ் பொறுத்த வரைக்கும் மினிமம் மார்க் வந்து 60% கண்டிப்பாக நீங்கள் வச்சுருக்கணும். ரிசல்ட் கேட்டகரிக்கு வந்து 50% சொல்லியிருக்காங்க. அதுவும் பார்த்துக்குங்க. முக்கியமாக 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இந்த என்னென்ன ஏரியாலாம் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும், அதுக்கான நாலேஜ் என்னென்ன இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த டேபிளில் தெளிவாக கொடுத்துருக்காங்க லாஸ்ட்டு காலத்தில். அதையுமே வந்து செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா, அப்புறம் செகண்ட் போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர்வைசர் எஃப்டிஏ கிரேட் 3 அதுக்கும் 10 வேகன்சி இல்லையா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்டிஎல் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து 6 வேகன்சியும், குவாலிட்டி கண்ட்ரோலுக்கு வந்து 2 வேகன்சியும், பைப்பிங் குவாலிட்டிக்கு வந்து 1 வேகன்சியும், பிளான்ட் லேபுக்கு வந்து 1 வேகன்சியும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் ஓகேங்களா ஃபுல் டைமில் வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் 60% ஓபிசி ஜென்ரல் இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கு. எஸ்சி கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 50% சொல்லியிருக்காங்க. ஸோ தெளிவாக நோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதுக்குமே 2 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. அப்புறம் என்னென்ன ஏரியாலாம் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும், என்னென்ன நாலேஜ்லாம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேபிளை கிளியராக செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாபுக்கான ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருக்காங்க இந்த டேபிளில். ஸோ உங்கள் தெளிவாக நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா, குவாலிட்டி கண்ட்ரோல் குவாலிட்டி அஷூரன்ஸ் பிளான்ட் லேபுக்கெலாம் வந்து என்ன மாதிரிலாம் ரோல்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதையும் பாருங்கள். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 1 மே 2025 அதன்படி கால்குலேட் பண்ணியிருக்காங்க. மினிமம் 22 வயசு, மேக்ஸிமம் 35 வயசுன்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டில் ரிலாக்ஸேஷனுமே சொல்லியிருக்காங்க. சரிங்களா, எஸ்சி கேண்டிடேட்டுக்கு 5 இயர்ஸும், ஓபிசிக்கு வந்து 3 இயர்ஸும், அதே போல் பிடபிள்யூடி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10 இயர்ஸ்லேருந்து கேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா 13 இயர்ஸ் 15 இயர்ஸ்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கலாம். சரிங்களா, அதுக்கப்புறம் மெடிக்கல் ஸ்டாண்டர்டையுமே செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கம்பெனி ரூல்ஸ் படி. மேற்கொண்டு ரெனுமரேஷன் ஓகேங்களா, உங்களுக்கு பே ஸ்கேல் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியர் எஃப்டிஏ கிரேட் 2 குவாலிட்டிக்கு வந்து 84,000 ரூபாய் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆனுவல் இன்க்ரிமெண்ட் பார்த்தீங்கன்னா 4,000 சொல்லியிருக்காங்க. அதே போல் சூப்பர்வைசரில் எஃப்டிஏ கிரேட் 3 குவாலிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பே ஸ்கேல் வந்து 45,000 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனுவல் இன்க்ரிமெண்ட் வந்து 3,000 சொல்லியிருக்காங்க. மேற்கொண்டு உங்களுக்கு மெடிக்ளைம் பாலிசின்னு சொல்லிட்டு ஒரு 5 lakhs வரைக்கும் உங்களுக்கு இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, அப்புறம் செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா பியூராக வந்து உங்கள் அகாடமிக் பர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி தான். இப்போ நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணதுக்கப்புறம் உங்கள் அப்ளிகேஷன் ஸ்க்ரீனிங் பண்ணுவாங்க. யாராருக்கெல்லாம் அந்த எலிஜிபிலிட்டி கண்டிஷன் வந்து ஃபுல்ஃபில் ஆகலோ அவங்கள வந்து இன்டர்வியூக்கு கால் பண்ணுவோம், பர்சனல் இன்டர்வியூக்கு வந்து கால் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் வந்து அதிகமாக வந்துச்சுன்னா
ஒரு வேக்கன்சிக்கு 10 பேர் அப்படின்ற விதத்தில் நாங்கள் கால் பண்ணுவோம் சொல்லியிருக்காங்க. அதாவது 1:10 ரேஷியோ அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கால் பண்ணுவோம் இன்டர்வியூக்கு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதே போல் இந்த மெரிட் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் குவாலிஃபிகேஷனில் என்ன மார்க் வந்து செக்யூர் பண்ணியிருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ப்ளஸ் இன்டர்வியூ பேஸ் பண்ணியிருக்கும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த NDTL அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் எப்படி ரெக்வயர் பண்ணுவாங்கன்னா ப்ராக்டிக்கல் எக்ஸாம் சொல்லிட்டு ஒன்று வைப்பாங்களாம். ஓகேங்களா? ஸோ அது வந்து இன்டர்வியூக்கு முன்னாடி ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வைப்பாங்க. அந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாமில் பாஸ் பண்ணால் மட்டும் தான் உங்களுக்கு வந்து பர்சனல் இன்டர்வியூ இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாம்லையும் பாஸ் பண்ணணும், பர்சனல் இன்டர்வியூலையும் பாஸ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ஜாப் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க இந்த NDTL டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும். ஓகேங்களா? ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த குவாலிஃபிகேஷன், உங்கள் அகாடமிக் பர்ஃபார்மன்ஸ், உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ், அந்த அப்புறம் இன்டர்வியூவில் என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறீங்க, இதை மூணுத்தையும் அடிப்படையில் பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மெரிட் லிஸ்ட்டு நாங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதையும் பார்த்துக்குங்க. இது வந்து பியூராக டெம்பரரி பேசிஸ் தான், கான்ட்ராக்ட் பேசிஸ் தான். மேக்ஸிமம் அதாவது மினிமம் 2 இயர்ஸ் கொடுப்போம். தேவையை பொறுத்து 1 by 1 ஒரு 1 இயர் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். மேக்ஸிமம் 4 இயர்ஸ் வரைக்கும் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எதுவும் பர்மனெண்ட் ஜாப்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதே போல் உங்கள் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1 மே 2025 அதன்படி தான் கால்குலேட் பண்ணோம். ஸோ அந்த டேட் தான் கட் ஆஃப் டேட்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து வெப்சைட் கொடுத்துருக்காங்க, அஃபிஷியல் வெப்சைட் கொடுத்துருக்காங்க. அங்கே தான் ஃபர்தராக வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கான அப்டேட்டுமே இருக்கும். டைம் டு டைம் செக் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு இந்தியன் சிட்டிசன்ஸ் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? எப்படி அப்ளை பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட்டில் இதுக்கான அப்ளிகேஷன் இருக்குது. சரிங்களா? அந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதில் கேட்குற டீட்டெயில்ஸில் கரெக்டாக ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணிவிட்டு செல்ஃப் அட்டஸ்டட் காப்பி, ஓகேங்களா? ஸோ ரிலவன்ஸ் காப்பீஸ்லாம் வந்து நீங்கள் வந்து அந்த டாக்குமெண்ட்லாம் வந்து உங்களுக்கு என்னென்ன வந்து அப்ளிகேபிளோ கரெக்டாக வந்து செல்ஃப் அட்டஸ்டட் காப்பியோட இன்க்ளூட் பண்ணணும். இன்க்ளூட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து போஸ்டல் மூலிமா வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த அட்ரஸ்க்கு. சரிங்களா? சீனியர் மேனேஜர் HRIRனுக்கு பார்த்தீங்களா, இந்த அட்ரஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போஸ்டல் மூலிமா சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து பாருங்கள் 11 ஜூன் 2025 அன்றைக்கோ இல்லை அதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா ரீச் ஆகிருக்கணும். அதுக்கப்புறம் ரீச் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டைமுக்கு அனுப்பிச்சிருங்க. ஓகேங்களா? ஸோ போஸ்டலில் தான் அனுப்பணும். அதே போல் நீங்கள் அனுப்பும்போது அந்த கவரில் வந்து நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த போஸ்ட் நேம்லாம் வந்து மென்ஷன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் அப்ளிகேபிள் ஆகும்னு சொல்லிட்டு தெளிவாக பார்த்துக்குங்க. பர்சனல் இன்டர்வியூ போகிறப்போ நீங்கள் செல்ஃப் அட்டஸ்ட் காப்பி ப்ளஸ் ஒரிஜினல் இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தெளிவாக வந்து கிளியராக எடுத்து வச்சுக்கோங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் லிமிடெட், ஓகேங்களா, பெல் நிறுவனம் திருச்சிராப்பள்ளி அறிவிச்சிருந்த குவாலிட்டி பர்சனல் இந்த வேலைவாய்ப்புக்கான முக்கியமான விவரங்கள். ஓகேங்களா? இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கை வந்து நான் தரேன். இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க்கையும் தரேன். ப்ளஸ் அஃபிஷியல் வெப்சைட் லிங்க்கையும் தரேன். நீங்கள் செக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். யாராக்கெல்லாம் எலிஜிபிலிட்டி கண்டிஷன் மீட் ஆகுதோ நீங்கள் வந்து ஆஃப்லைனில், அதாவது அப்ளிகேஷன் ஃபார்ம் கரெக்டாக ஃபில் பண்ணி டைமுக்கு வந்து சென்ட் பண்ணுறேங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.